உள்ளே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். தீமைகள் உனை என்றும் தீண்டாது, தீமைகள் உனை என்றும் தீண்டாது. என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா, தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே, உன்னை
உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் தீயில்கள் தாக்காது, இரவின் தீயில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. லூக்கா நற்செய்தி அலகு 18 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவரிடம் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரோ இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 29வது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்வடைகிறேன். இடைவிடாத ஜெபம், நம்பிக்கையோடு கூடிய ஜெபம், துணிச்சலோடு நீதியை எதிர்பார்க்கின்ற ஒரு பாங்கு, இவைகள் நிச்சயமாக தேவையான நீதியையும் இறை சக்தியையும் இறை வல்லமையும் நம்மிடத்திலே இழுத்து வரும் என்பது இன்றைய நாள் நமக்கு தருகின்ற செய்தி. அவைகளையே தூதுரைப்பு பணியாகவே நாம் மாற்றிவிடலாம் என்ற ஒரு அழைப்பை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிறது. தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? லூக்கா 18:7 சொல்கிறது. விவரித்து வாசிக்கிற சமயத்துல நம் இறைவன் தேர்ந்து கொண்டவர்கள் யார் யார் என்பதை தெரிய வருகிறோம். ஏழைகள், சிறியோர், பின்தங்கியோர், ஒதுக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், யாருமற்றோர், வஞ்சிக்கப்பட்டோர், பாவிகள், நோயாளிகள்,
கடவுளை சார்ந்திருப்போர் இப்படிப்பட்ட மக்கள்தான் இறைவன் தேர்ந்து கொண்டோராவர். இவர்கள் தங்கள் இறைவனை நோக்கி குரல் எழுப்பும் போதெல்லாம் அந்த இறைவன் அவர்கள் குரலுக்கு குரல் கொடுப்பார், நீதி வழங்குவார், துணை செய்வார், பாதுகாப்பார் என்பது என்னுடைய அனுபவம். நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது என்று தொடக்க நூல் 4:10 சொல்லப்பட்டது போல ஆபேலின் சிந்திய இரத்தத்தின் கூக்குரலுக்கு அவரின் பதில் இது. எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். இஸ்ரேல் மக்களின் கூக்குரலுக்கு இறைவனின் பதில் இது. நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஏசாயா 58:9 சொல்கிறார். நீ இறைவேண்டல் செய்கின்ற போது செவி சாய்க்காமல் பாராமுகமாய் இருப்பவர் அல்ல. கடவுளுக்கும் மனிதனுக்கும் பயப்படாத மனிதனை நீதி வழங்கும் போது காருண்ய தேவன் கருணை காட்டாதிருப்பாரோ? கடவுளிடத்தில் அசையாத நம்பிக்கை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பது இயேசுவின் போதனையிலே மிக மையமான கருத்து. இங்கே நம்பிக்கை எனப்படுவது பழைய மொழிபெயர்ப்பிலே விசுவாசம் என அமைந்திருந்தது. இதையே பற்று உறுதி எனவும் நாம் கூறலாம். கடவுளையே பற்றி கொள்வோர் வேறு பற்றுக்களால் பிணைக்கப்பட மாட்டார்கள். பிற பற்றுகளிலிருந்து நாம் விடுதலை பெறுகின்ற வேளையில்தான் கடவுளிடத்தில் நாம் கொள்கின்ற நம்பிக்கை என்னும் பற்று பொருள் உள்ளதாக மாறும். எனவே இயேசு மண்ணுலகில் நம்பிக்கை எவ்வளவு நாள் தொடர்ந்து இருக்குமோ என கேட்கின்ற கேள்வி நம் உள்ளத்தில் ஒரு சலனத்தை ஏற்படுத்த வேண்டும். இயேசு கூறிய ஓமையில் வருகின்ற நேர்மையற்ற நடுவர் மற்றும் அவரை அணுகிச் சென்று நீதி கெட்ட கைம்பெண் ஆகியோரை நாம் உருவமாக பார்க்கலாம். அதாவது அந்த நடுவர் அநீதியான ஒரு அமைப்பை காட்டி காத்தவர் எனலாம். நீதி வழங்கும் பொறுப்பை முறையாக செய்ய அவர் தவறிவிட்டார். அதிலும் குறிப்பாக ஒரு கைம்பெண் தன்னை பல முறை அணுகி வேண்டிய பிறகும் அந்த நடுவர் நீதி வழங்க முன்வரவில்லை. இங்கே அநீதியான அமைப்பை எதிர்க்கின்ற பெண்ணாக அந்த கைம்பெண்ணை நாம் பார்க்கலாம். நீதி தேடி அலைந்து ஓயாமல் செயல்பட்ட கைம்பெண் சமுதாய அமைப்புகளை கேள்விக்குள்ளாக்குகிறார். நேர்மையற்ற அதிகாரியை மீண்டும் மீண்டும் போய் பார்த்து அவருக்கு தொல்லை கொடுக்கிறார். ஏன்? அந்த நடுவரின் உயிரை வாங்கி கொண்டே இருக்கும் அளவுக்கு அந்த பெண் தொல்லை கொடுக்கிறார். கிரேக்க மூலத்திலே என்னை சித்திரவதை செய்கிறார் என்னும் பொருள்படும் சொல் அது பயன்படுத்தப்பட்டுள்ளதாக. அடிமேல் அடி அடித்தால் அம்மி நகரும் என்றார் போல அக்கைம்பெண் விடாமுயற்சியோடு செயல்படுகிறார். அநீதிகள் நிலவும் சமுதாயத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றால் அது ஒரு நாள் 2 நாள் முயற்சியால் கைகூடும் இல்லை. பல மனிதரின் ஒத்துழைப்போடு தொடர்ந்து நடைபெறுகின்ற செயல்பாடு விடாமுயற்சியோடு நிகழும்போதுதான் வேரோட்டமான மாற்றங்கள் ஏற்படும். மேலும் அக்கைம்பெண் நாம் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக உள்ளார். இறைவேண்டல் வழியாக நாம் நம்மை அன்பு செய்யும் கடவுளோடு நெருங்கி உறவாடலாம். அவருடைய ஆற்றலால் நமது வாழ்வில் புதிய திருப்பங்கள் நிகழும். நாம் கடவுளிடம் நிறைவான பற்று கொண்டிருப்பதே இதற்கு உறுதியான அடிப்படை. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையோடு நாங்கள் வாழ்ந்திட அருள்தாரும். ஆமேன். நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம்
அலையாய் உனை நெருக்கும் போது நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. தடைக்கல்லாய் உனை சாய்க்கும் போது நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். செல்வோம் நற்செய்தி தூதர்களாய், ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய், ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில், உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம், உலகினை வெல்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய், ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார், இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம், மறைபணிதனை தொடர்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய், ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய், ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.